இதே மாதிரி மோதிரம் அவர் கையிலையும் இருக்கு. அப்ப தாத்தா எங்க பாட்டி? கணக்கு அவன் இந்த பக்கத்து வரக்கூடாது. டேய் உன்னை எங்கெல்லாம்டா தெரியுது? டேய் யோசிச்சு நல்ல முடிவா சொல்றீங்க. இந்த டீல் அப்படியே முடிச்சுக்கலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு சமையல் குறிப்புகள் இதில் ஒன்று பார்த்தேன். அதாவது திருமூலர் அவருடைய திருமந்திரம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த முழு புத்தகமே வந்து திருமூலர் எழுதுனது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து மனுநீதியுடைய மனு தர்ம சாஸ்திரம் 100, இது 150 ரூபா போட்டிருக்கு. பட் இங்கே நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்ம 99 50% டிஸ்கவுண்ட் 199 இருக்குது. பட் வந்து நமக்கு 100 ரூபாய்க்கு தர்றாங்க. அருமையான புக். அதுக்கப்புறம் பெரியார் கணினி என்ற ஒரு புத்தகம் இருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய விளக்கங்களோடு இருக்குது. இந்த மாதிரி சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, இந்த பாருங்கள் கிளாஸ் 10க்கு தேவையானது. அது போக வந்து நீட் புக் இங்கே பாருங்கள், எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் அதுக்கான புக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டோரிஸ் பாருங்கள், 50 டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் இருக்குது, க்ரைம் ஸ்டோரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹாரர் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ கண்ணதாசனுடைய பாடல்கள், திரை இசை பாடல்கள், அதுக்கப்புறம் வந்து அவருடைய நாவல்கள், ஆட்டனத்தி ஆதிமந்தி, ராகமாலிகா, பவர் டு த பீப்புள், கிளியர் திங்கிங், அப்புறம் பிரெயின் ரோல்ஸ். இரும்பு கை மாயாவி யார் யாருக்கு தெரியும்? இரும்பு கை மாயாவி பாருங்கள். ஸோ ரீசன்ட் பப்ளிகேஷன்ஸ்லேயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உமன் சீக்கர், ஆன்மீக சிந்தனைகள், அது வந்து தெளிவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்க பிரச்சனை, பெத்த அப்பாவுடைய அன்பை அப்படியே வலித்து பார்த்து அப்படியே கொளுத்து முடிச்சிட்டார். நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப எங்கள் திண்டுக்கலுக்கு ஜவஹர்லால் நேரு. இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம மதுரை தமுக்கம் மைதானத்துக்கு தான் வந்திருக்கோம். மதுரை தமுக்கம் மைதானத்தில் வந்து மாநாட்டு மையம் இருக்குது. இங்கே வந்து புக் எக்ஸிபிஷன், அதாவது புத்தக திருவிழா வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த புத்தக திருவிழா வந்து ரொம்ப கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து வருகின்ற 16ஆம் தேதி வரை இந்த புத்தக திருவிழா நடக்கும். வருகின்ற திங்கள் செப்டம்பர் 16 வரை இது வந்து நடக்குது. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஈவினிங் வந்து மாலை நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பட்டிமன்றம் நடக்குது. ஸோ இன்று நம்ம போயிருந்தப்போ வந்து திண்டுக்கல் லியோனி ஐயா அவர்கள் வந்து தலைமையேற்ற பட்டிமன்றம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. திண்டுக்கல் ஒரு இடம், காலியான இடம், அது பெரிய வீடாகி வருகின்ற திங்கட்கிழமை மாலை சாலமன் பாப்பையா அவர்கள் வந்து தலைமையேற்றும் நடத்தும் ஒரு பட்டிமன்றம் வந்து நடக்க போகுது. அது திங்கட்கிழமை கடைசி நாள், அதாவது 16ஆம் தேதி. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டால்கள் வந்து புத்தக பதிப்பாளர்கள் வந்து போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான ஸ்டால்கள், அதாவது மதுரை, சென்னையிலேருந்து தான் நிறையா இருந்திருக்காங்க. மதுரை, சென்னை, தஞ்சாவூர் இங்கெல்லாம் வந்து நிறைய ஸ்டால்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டால்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் புத்தகம், நீங்கள் விரும்பும் புத்தகங்கள் கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸு, பஜ்ஜி, கரும்புச்சாறு, ஜூஸு, அப்பளம், இது எல்லாமே கிடைக்கிது. அது போக வந்து பொருட்காட்சியில் இருக்க வேண்டிய சில ராட்டினங்களும் இங்கே வந்து இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போவோம். இங்கே ஏகப்பட்ட புக் ஸ்டால்ஸ் இருக்குது பாருங்கள். அதற்கு நீங்கள் வந்து இங்கே லிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க, என்னென்னலாம் இங்கே ஸ்டால்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்டால் போட்டிருக்காங்கன்னா இங்கே நம்பர்ஸ் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது பதிப்பகம் தேடுறீங்கன்னா கூட இங்கே வந்து நீங்கள் தேடி நீங்கள் எடுத்துக்கலாம். வந்து செல்வி புக் ஷாப் ஒன்று இருக்குது. இந்த செல்வி புக் ஷாப் எங்கே இருக்குன்னா, மதுரையில் அந்திகா காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். இங்கே வந்து இவர்கிட்ட கேட்டேன் அண்ணன்ட்ட, உங்களுக்கு வந்து என்ன புக்கு சார் நம்ம கடையில் நிறைய? நம்ம கடையில் ஜென்ரல் புக்ஸு ப்ளஸ் இங்கிலீஷ் நாவல், தமிழ் நாவல், ஸ்கூல் டிவிஷன், மெட்ரிகுலேஷன், ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி எல்லாமே மொத்தம் 10 நாளைக்கு சார். இன்னொரு ஆமாம், வர 16ஆம் தேதி 16. காலையில் 10 மணிக்கு ஆரம்பம், இரவு 9 மணி வரை சார். மதுரை அண்ணா நகர் அம்பிகா காலேஜ் ஆப்போசிட் மாடி செல்வி புக் ஷாப்பி. இது வந்து மாணவர்களுக்கான சிறப்பு அரங்கம், தமிழ், ஆங்கிலம்னு இருக்குது. ஸோ இங்கே ஜென்ரல் புக்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது ஆன்மீகம், பொது புத்தகங்கள், மொழி பற்றிய புத்தகங்கள், தலைவர்கள் பற்றிய புத்தகங்கள், இது எல்லாமே இருக்குது. வாங்க இதில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி சில சாம்பிள்ஸ் பார்ப்பாங்க. எக்கச்சக்கமாக இருக்குது, நம்ம பார்க்கணும்னா. இது வந்து பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ஒரு புக்கு பார்த்தேன். நம்ம அந்த விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். பட் ஆங்கிலத்தில் இருக்குது, 150 ரூபா. இது 150 அம்மா 100, இது 150 ரூபா போட்டிருக்கு. பட் இங்கே நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்ம 99
50% டிஸ்கவுண்ட் 199 இருக்குது. பட் வந்து நமக்கு 100 ரூபாய்க்கு தர்றாங்க. அருமையான புக்கு. அப்புறம் திங்க் க்ரோ ரிச் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள். அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து அக்பர் பீர்பால் ஸ்டோரிஸ் 199 இருக்குது. பார்த்தீங்களா, இது வந்து 100 ருபீஸ் தான். அக்பர் பீர்பால் ஸ்டோரிஸ் வந்து புக்கு வந்து ரொம்ப தரமாக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த இது மெட்டீரியல் எல்லாமே நல்ல கலர்ஃபுல் பிக்சர்ஸு, விளக்கங்கள், ஸ்டோரிஸு. நல்ல குழந்தைகள் வந்து இது படித்தா நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் வரும். அருமையாக இருக்குது. இது போல் வந்து ஜாதகா டேல்ஸ், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாமே 50% டிஸ்கவுண்ட்டு. நிறைய காசு கம்மியாக இருக்குது புக்ஸு. செலக்ட் பண்ணி பொறுமையாக நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, தள்ளி முள்ளு அதெல்லாம் எதுவும் கிடையாது. அருமையான புத்தகங்கள் இங்கே இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது போக திருக்குறள் புத்தகம் இருக்குது, அதனுடைய விளக்கத்தோடு இருக்குது. அதுக்கப்புறம் பெரியார் இருக்குது. அதுக்கப்புறம் பெரியார் கடினி என்ற ஒரு புத்தகம் இருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய விளக்கங்களோடு இருக்குது. அது புழுவரி புக்கு 650 ரூபா. ஆனால் இந்த எக்ஸிபிஷனில் நீங்கள் வாங்கினா எவ்வளவு? 400 400 இது 650 ரூபா புத்தகம் வந்து இங்கே வந்து நீங்கள் 400 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஸோ நிறைய விளக்கங்களோடு இருக்குது. பெரியாரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அமீஷ் ஆர்த்தர்ஸுடைய புக்ஸு, இந்த மாதிரி ஆர்த்தர் வைஸ் கூட வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அது தவிர வந்து சயின்ஸ் புக் எல்லாமே வந்து இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ் கிடையாது, இது ஜென்ரல் புக்ஸு. சில்ட்ரன்ஸ் என்சைக்ளோபீடியா, இந்த மாதிரி புத்தகங்கள், அனாட்டமி எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் வந்து என்சைக்ளோபீடியா அனிமல்ஸ், இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து சூப்பரான புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே விலை குறைந்து இருக்குது. நீங்கள் பொதுவாக வாங்க போனால் வந்து அதிகமாக இருக்கும் ரேட்டு, அதை விட கம்மியாக அங்கே கிடைக்குது. ஓகேவா, அப்போ அடுத்த செக்ஷன் போவோம். ஸோ ஹீரோயிகா புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க ஸ்டாலு. ஸோ இந்த ஸ்டாலில் வந்து ஸ்டடி புக்ஸ், அதாவது நோட்ஸ், அந்த மாதிரியான புக்ஸ் அதெல்லாமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், அதாவது என்செட் எக்ஸாம்பிளர், இந்த மாதிரி சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, இந்த பாருங்கள் கிளாஸ் 10க்கு தேவையானது அது எல்லாமே இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் 8, இந்த மாதிரி வந்து ஸ்டடி புக்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்குது. அது போக வந்து நீட் புக், இங்கே பாருங்கள் டெஸ்ட் ட்ரைவ், அதுக்கான புக்கும் இங்கே கிடைக்குது. ஸோ இது எல்லாமே இங்கே கிடைக்குது. அது தவிர வந்து ஜென்ரல் புக்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து யுரேகா அவங்களுடைய ஸ்டாலில் அவங்க பப்ளிஷ் பண்ணுற எல்லா புக்ஸும் இங்கே இருக்குது. இது டர்னிங் பாயிண்ட் ஸ்டாலு. இதில் வந்து ஜென்ரல் புக்ஸு, நாவல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதில் வந்து ஒன்று நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் பாருங்கள், 50 டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 450 ரூபாக்குள்ளே வரும். அதான் 500 ருபீஸ் ரேஞ்ச் இருக்குது. பட் வந்து கன்செஷன் போக வந்து 450 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். க்ரைம் ஸ்டோரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹாரர் ஸ்டோரிஸ் இருக்குது, அந்த மாதிரி நாவல்ஸ் எல்லாமே இருக்குது. அது தவிரவுமே நிறைய நாவல்ஸு, குழந்தைகளுக்கானது, அதுக்கப்புறம் வந்து பெரியவங்களுக்கானது எல்லாமே கலந்துருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் நாவல்ஸ் படிக்கிற ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கூல் ரூம் மல்டிமீடியா, இது வந்து 173. இவங்களும் வந்து சென்னையிலேருந்து தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க இந்த ஸ்டாலு. இந்த புக்ஸ் எல்லாமே ரேராக இருக்குது. இதுவெல்லாம் உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஃபோட்டோஷாப்பு, கோரல் ட்ரா, இது எல்லாமே வந்து ஸ்டடி, இது என்ன டுட்டோரியல் மாதிரி. இதை நீங்கள் வந்து ஜென்ரலாக லேர்னிங் இது தான் எல்லாமே வந்து நீங்கள் சிஸ்டமில் போட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வெப் டிசைன், ஜாவா, C++, ஆட்டோகேடு எல்லாமே இருக்குது. ஆட்டோகேட், அடோ ப்ரீமியர், ஸோ எல்லா விதமான CD ரோம் இருக்குது இங்கே. இதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். அது போக வந்து டிக்ஷனரிஸு, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான அந்த ரெடியூஸ் புக்ஸு, அதுக்கப்புறம் பாருங்கள் அறிவியல், மாணவர்களுக்கான பயனுள்ள இந்த மாதிரி புக்ஸு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மெதுவாக நின்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள், இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ். நம்ம வந்து ரீல்ஸு, ஷார்ட்ஸு இதே தான் பசங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கரண்ட்டு போச்சு, சார்ஜ் போச்சு அப்படின்னா அந்த கேப்பில் இதெல்லாம் நம்ம படிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சொல்கிற நிலைமை ஆயிடுச்சு இப்போது. ஏன்னா மொபைல் விட்டு வெளியே வர முடியலை. இப்போ வந்து இந்த புக்ஸும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் டைம் ஒதுக்க வேண்டியிருக்கும். பாருங்கள் எல்லாமே இருக்குது. விக்ரமாதித்தன் கதைகள், முன்னாடியெல்லாம் நம்ம அம்புலிமாமா கதைகள் அதில் வரும். விக்ரமாதித்தன் கதைகள் அது தனியாக ஒரு புக்காகவே வந்திருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய வந்து இங்கே இருக்குது. அப்புறம் IQ பசில்ஸ் இதுவும் இருக்குது. ஸோ இப்படித்தான் அப்படின்னு சொல்லி இல்லை, எல்லா டைப்பும் இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒண்டர் ஆகலாம். ஆஹா இப்படி இருக்கே, நம்ம இதை வாங்கிக்கலாம், இதை நம்ம படிக்கலாம், படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்கிற எண்ணம் வந்து இங்கே வரும்.
நெக்ஸ்ட் வந்து ராமகிருஷ்ண மடம். ஸோ இந்த ராமகிருஷ்ண மடம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிற புத்தகங்கள் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே. ஸோ விவேகானந்தர் புக்கு, அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதா, அதை பற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த புத்தகங்கள் வந்து இங்கே இருக்குது. நிறைய புத்தகங்கள் இருக்குது. அப்புறம் மெடிடேஷன், அதுக்கப்புறம் வந்து விவேகானந்தரை பற்றிய சிந்தனைகள், அவருடைய வாழ்க்கை வரலாறு, நீதி கதைகள். ஸோ இது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க இங்கே. ஸோ இங்கே வாங்குகிற எல்லா புத்தகங்களுக்கும் உங்களுக்கு 10% தள்ளுபடி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ராமகிருஷ்ண மடம் அந்த ஸ்டாலுக்கும் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா பாட்டுமே இருக்குது. ஸோ கண்ணதாசனுடைய பாடல்கள், திரை இசை பாடல்கள், அதுக்கப்புறம் வந்து அவருடைய நாவல்கள் இங்கே பாருங்கள், மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, ராகமாளிகா, இதெல்லாம் அவங்க நெட்டில் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது. விலை கூட வந்து ரொம்பலாம் இருக்காதுங்க, ஈஸியாக நீங்கள் வாங்குகிற ரேட்டு தான் இருக்கும். அதே போல் வந்து இங்கே வந்து கண்ணதாசன் அது தவிர இந்த கண்ணதாசன் பதிப்பதில் இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குது. இப்போ வந்து காப்மேயர் எழுதுனது எல்லாமே குமுதத்தில் வந்து உங்களுக்கு வாரம் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த எண்ணங்களை மேம்படுத்துங்கள், இதோ உதவி, நீங்கள் விரும்புவது எதுவானாலும் அதை அடைவது எப்படி, இதெல்லாம் வந்து குமுதத்தில் வந்து வாரம் வந்துக்கிட்டு இருந்தது வருஷக்கணக்கில். அந்த புக் எல்லாமே நீங்கள் வந்து மொத்தமாகவே இங்கே வந்து கிடைக்கும். அதுவும் வந்து 10% டிஸ்கவுண்ட்டோடு அங்கே உங்களுக்கு வந்து கிடைக்கிது. செல்வந்தர் ஆவது எப்படி, இந்த நீங்கள் விரும்புவது எதுவானாலும், அதுவும் இந்த செல்வந்தர் ஆவது ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு. நிறைய பேர் அதை வந்து படிச்சிருக்காங்க. அது போக வந்து உங்களுக்கு வாழ்க்கை தத்துவங்கள், ஓஷோவுடைய எல்லா புத்தகங்களும் இங்கே வந்து இந்த பதிப்பகத்தில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் இங்கே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நெட்டில் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி புத்தகங்கள் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குனா இதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஜேம்ஸ் ஹார்ட்லி சேஸ் இந்த புக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. இதெல்லாம் வந்து சூப்பரான புக்ஸ் எல்லாமே. பவர் டு த பீப்புள், கிளியர் திங்கிங், அப்புறம் பிரெயின் ரூல்ஸ். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. திங்க் அண்ட் க்ரோ ரிச், அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. செல்ஃப் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இது எல்லாமே வருது. லெட்ஸ் டாக் மணி, அப்புறம் த 4 hour ஒர்க் வீக், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், அப்புறம் மைண்ட் செட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபிலாசபி, அந்த புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அது போக வந்து ஷெர்லக் ஹோம்ஸ் புக்ஸ் நான் இங்கே பார்த்தேன். இங்கே பாருங்கள், ஷெர்லக் ஹோம்ஸுடைய டிடெக்டிவ்ஸ் இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், ஷெர்லக் ஹோம்ஸ், இந்த புக்ஸ் எல்லாமே கிடைக்குது. இது எல்லாமே மினர்வா பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தவிர இவங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள், ஆதி இந்தியர்கள், மனித குலம், இது போன்ற தமிழ் பதிப்புகள் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ கிழக்கு பதிப்பகம், இங்கே வந்து சுஜாதா புக்ஸ் எல்லாமே கிடைக்கிது. சுஜாதா எழுதின எல்லா நாவல்கள், அதுக்கப்புறம் அவர் எழுதின புக்ஸ் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது. தனியாக ஒரு ரேக் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. கிழக்கு பதிப்பகம்லாம் இருக்குது. தேடாதே ஓடாதே, பாரதி இருந்த வீடு, தங்க முடிச்சு, இந்த மாதிரி புத்தகங்கள், அப்புறம் மேகத்தை துரத்தியவன். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான புத்தகங்கள் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம். அதுபோக இங்கே கிழக்கு பதிப்பகத்தில் திராவிட இயக்க வரலாறு, அதுக்கப்புறம் வந்து வடகிழக்கு போராளிகளுடன் ரகசிய சந்திப்பு, அப்புறம் வால்மீகி ராமாயணம், போதி மரம், சீக்கியர்கள், இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது போன்ற விளையாட்டுப் பொருட்கள் எல்லாமே கிடைக்கிது. 20 குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்கானது. ஸோ இந்த விளையாட்டுப் பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கிது. இங்கே உணவு உலகம் பப்ளிகேஷன்ஸ் நூல்குடில் பதிப்பகம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கே உணவு மட்டும் இல்லை, எல்லா வகையான புத்தகங்களும் இருக்குது. இது வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. சென்னை டிநகரில் இருக்கிற பதிப்பகம் தான் இது. இதில் ஒன்று பார்த்து, அதாவது திருமூலர் அருளிய திருமந்திரம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த முழு புத்தகமுமே வந்து திருமூலர் எழுதுனது தான் திருமந்திரம் அப்படின்னு சொல்லி. இது ஒன்று எவ்வளோண்ணே வரும்? அது 700 ரூபாய். இது போக டிஸ்கவுண்ட் போக 700 ரூபா. 770 ரூபா சார். 770 வருது. இருந்து குறைச்சிருக்கு. இது தமிழ் எப்படி இருக்குது படிக்கன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து பாருங்கள். ஸோ அவருடைய எழுத்தும், அதான் அவர் எழுதுனதும் அதற்கான விளக்கமும் இப்படியே போகுது. ஸோ திருமூலர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, அவருடைய திருமந்திரம் என்ன
அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் இதை வந்து வாங்கலாம். இது எத்தனை பக்கம் இருக்கும் பாருங்கள், எத்தனை பக்கம் இருக்கும், எத்தனை பக்கம்னே இருக்கும் இது? 1200 பேட்ச். 1200. அடேங்கப்பா, அவ்வளோ பெரிய புக்கு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து மனுநீதியுடைய மனு தர்ம சாஸ்திரம், இதெல்லாம் இந்த உணவு இந்த நூல்குடியில் கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து ஜாதக சிந்தாமணி. இப்போ இன்னொன்று பார்த்து சிவகீதை பாருங்கள், சிவகீதை பத்ம புராணத்தில் சொல்லப்படுவது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆனந்த நாச்சியார் அம்மா அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து இங்கே கிடைக்கிது. அது போக பாருங்க, இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்குது. இப்போ நெல்சன் மண்டேலா, கார்ல் மார்க்ஸு, முத்துக்குமாருடைய நட்பெனும் இலக்கணம், இது எல்லாமே இங்கே கிடைக்கிது. தங்கப்பச்சான கதைகள், முன்னேற 30 வழிகள், இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஸோ இது வந்து அர்த்தம் பப்ளிகேஷன்ஸ். இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு குயிக் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி, அதாவது ட்ரிக்கியாக வந்து எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ மேக்ஸ் புக்ஸ் இருக்குது. பேசிக் மேக்ஸ், அது வந்து உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் ஹை ஸ்பீடு டிவிஷன், ப்ளே வித் நம்பர்ஸ், அப்புறம் மேத்ஸ் ஜீனியஸ் ஸ்டடி, இந்த மாதிரி வந்து 5 புத்தகங்கள் இருக்குது. அது வந்து 400 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன அந்த 5 புத்தகங்களில் இந்த பேசிக் மேக்ஸ் இது, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன், ஹை ஸ்பீட் டிவிஷன்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு விளக்கங்களோடு வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், ஃபுல்லாக வந்து விளக்கங்களோடு சொல்லியிருக்காங்க. இது வந்து மேக்ஸில் வந்து நம்ம மேக்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். இது நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா போக ஹையர் ஸ்டடீஸில் வந்து ஃபிசிக்ஸ்லாவே உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக வந்து புரியும். ப்ளே வித் நம்பர்ஸ் பாருங்கள், கேம்ஸ் போலவே நம்ம படித்தாலும் நம்ம ஈஸியாக வந்து புரிந்து கொள்ள முடியும். ஸோ இதில் வந்து ஒன்று வந்து மிஸ்ஸிங், அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜீனியஸ், மேக்ஸ் ஜீனியஸ் வந்து நிறைய பேர் வாங்கி காலி பண்ணிட்டாங்க. ஓகே, குட். ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள், அதாவது வந்து குயிக் லேர்னிங் புத்தகங்கள், இது எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஸோ இந்த ப்ளே வித் இந்த 5 புத்தகங்களில் வந்து இதில் மேக்ஸ் ஜீனியஸ் வந்து இல்லை, சரிங்களா? அது வந்து காலியாச்சு. பட் வந்து தமிழில் வந்து குட்டி மேதைகள்னு இருக்குது. இது வந்து அப்படியே ஆங்கில வெர்ஷன், தமிழ் வெர்ஷனும் கிடைக்கும். இந்த தமிழ் வெர்ஷனில் இங்கே வச்சுருக்காங்க பாங்க. எண்களோடு விளையாடுவோம், அசத்தலான வகுத்தல், அதுக்கப்புறம் வந்து அற்புதமான புதிர்கள், அதுக்கப்புறம் வந்து குட்டி மேதைகள். இந்த குட்டி மேதைகள் தான் பாருங்கள், ஹைட்டு கம்மியாகிடுச்சு பாருங்கள். எல்லாமே நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அருமையான புக்கு. இது எவ்வளோ வரும் பிரதர்? 100 rupees சார். ஆஃபரில் நம்ம 10% டிஸ்கவுண்ட். சிங்கிள் புக்காக வாங்கினா வந்து டிஸ்கவுண்ட் 10%. இதே 6 புக்காக சேர்த்து வாங்கினா 560 ரூபா உள்ளது 400 ரூபா தான். ஓகே, 6 புக்காக சேர்த்து வாங்கினா 560 ரூபா வருது, 400 ரூபா தான். பட் இது இந்த ஒரே ஒரு புக் வாங்கினா 100 ரூபா. நீங்கள் இப்படி கொடுக்குறனால இது ஒன்று மட்டுமே காலி ஆகிடுது. நீங்கள் செட்டாகவே கொடுங்க, முடியலைல்ல? சரி, எது வேணுமோ அது தேவையானதை எடுத்துக்க முடியாது. சூப்பர். ஸோ இந்த செட்டில் வந்து இப்போ மேக்ஸ் வித் ஜீனியஸ் ரெடி வந்து செம்மையாக வந்து போயிருக்கு. அது உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வந்து அர்த்தம் பப்ளிகேஷன்ஸ் எங்கே இருக்குன்னா நீங்கள் நேர்லேயே கூட போய் வாங்கிக்கலாம். அது எங்கன்னா செல்லூரில் கோபுரம் சினிமாஸில் போய் நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் பப்ளிகேஷன் இருக்கும். அங்கேயே போய் டேரெக்டாக வாங்கிக்கலாம். இல்லை ஃபோன் நம்பர் வேணும்னா உங்களுக்கு வந்து இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓம் சக்தி புக் ஹவுஸு. இங்கே என்னடா எவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த புக்கு எடுத்தாலும் இங்கே வெளியே வந்து ஒரு ரேக் இருக்குது. இது வந்து எவ்வளோன்னா, எது எடுத்தாலும் 99 ரூபா தான். பிக் டீல், 99 rupees அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய புக்ஸ் இங்கே வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட புக்ஸ். எந்த ஒரு புக்கு நீங்கள் எடுத்தாலும் 99 ரூபா தான். பாருங்கள், எல்லா வகையான புத்தகங்களும் இருக்குது. மோட்டிவேஷன்ஸ் புக்ஸ் இருக்குது, ஆன்மீகம் புக் இருக்குது, எல்லா டைப்பான புக்ஸும் இருக்குது. 99 ரூபா. ஸோ இப்போ வந்து ஒரு சார்ட் இருக்குது. இது வந்து வார்த்தை விளையாட்டு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குழந்தைகளுக்கு செம்மையாக இருக்கும். அந்த பசு அப்படின்னு எடுத்துட்டோன்னு வைங்க, இங்கே பிடிச்சி டயல் பண்ணணும். ஆரோ வந்துருச்சுன்னா நிப்பாட்டிடணும். ஆரோ வந்து இங்கே கை ஆரோ எதுக்கு வந்து நிப்பாட்டிடணும். இந்த ஆரோ, அதாவது இங்கே வந்து கை வந்து இங்கே நிப்பாட்டிடணும். இங்கே சரி, பா எடுத்துட்டோம். இப்போ ஷூ எடுக்கணும். ஷூ இந்த இங்கே இருக்குது. இந்த இதையும் நேராக கொண்டு வந்து இந்த ஆரோ நிப்பாட்டுறோம். ஸோ இப்படி நிப்பாட்டிட்டோம்னா இந்த ஆரோ வந்து பசுவை காட்டும். ஸோ இதுதான் அது.
ஸோ இது வந்து இதற்கான மாடல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். குழந்தைகளுக்கு இது இப்போ கழுதை அப்படின்னா காழுதை இந்த 3 சுற்றினோம்னா அங்கே கழுதை படத்துக்கு வந்து நேராக வந்து இங்கே வந்து நின்றுடும். ஸோ இந்த மாதிரி வந்து அழகான ஒரு சார்ட்டும் இங்கே கிடைக்கிது. இது இதோ எவ்வளோமா அது 130 ரூபா. ஸோ இந்த மாதிரி இதே வந்து ஆங்கிலத்துலேயும் இருக்குது பாருங்கள். இதுலேயும் ஆங்கிலத்துலேயும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதுவும். ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி சுற்றி கொண்டு வரலாம். குழந்தைகளுக்கு இது வந்து ஒரு விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு. எவ்வளோ காசு போட்டு வாங்கி கொடுக்குறோம் பாருங்கள். ஸோ இது வந்து சார்ட் இங்கே இருக்குது. இதை வச்சு இதை இங்கிலீஷில் கண்டுபிடிக்கலாம். இது வந்து எந்த ஸ்டாரில் இருக்குது அப்படின்னா டிக் சாஃப்ட் 106 அந்த ஸ்டாலுக்கு வந்தால் இந்த அக்கா தான் இருப்பாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய இது போன்ற சொல் உருவாக்குறது, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி சொல் உருவாக்கலாம். இது குட்டி கட்டி வெட்டி அந்த மாதிரி இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கால்குலேஷன் மேக்ஸ் பைபாட் இருக்குது. இப்போ வந்து இதை அப்படியே மூவ் பண்ணோம் அப்படின்னா 10 5 or 50 அந்த மாதிரி காமிக்கும். 10 6ன்னா 6 10 60 அந்த மாதிரி அப்படியே மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். 20 டேபிள் வரைக்கும் இருக்குது. 20 டேபிள் வரைக்கும் இருக்குமா? ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு இது ஈஸியாக இருக்கும்ல. 1 to 10 இந்த பக்கம் 11 to 20 இருக்கும். இது நேராக கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக வச்சோம்னா இது வந்து இது எவ்வளோமா? அதெல்லாம் இது டிஸ்கவுண்ட் போக 160 160 ரூபா. ஸோ இந்த மாதிரி விலைகளில் எல்லாம் வுட்டு ஓகே, அட்டை கிடையாது, வுட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் இருக்குது பாருங்கள். மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன். இது 4 டிஜிட் நம்பர். பார்த்தோம்னா இங்கே 1000 காமிக்கும், இங்கே பார்த்தோம்னா 100 காமிக்கும், இங்கே பார்த்தோம்னா 10 காமிக்கும். அப்போ 1110 இந்த மாதிரி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தோம்னா 1210. ஓகே. இதை திருப்பினோம்னா 2210 அந்த மாதிரி இருக்கும். 6 இது வரைக்கும் இருக்குது. இது வந்து 6 டிஜிட் வரைக்கும் இருக்குது. ஓகே. அதே மாதிரி வந்து இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இதுவும் ஆர்டர். ஸோ இதுவும் ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இந்த டிக் சாஃப்ட் பூரா பாருங்கள். வித்தியாசமாக யோசனை பண்ணி இந்த கடையில் பாருங்கள் கூட்டல் சக்கரம், அப்புறம் கழித்தல் சக்கரம், இந்த மாதிரியே எல்லாமே வச்சுருக்காங்க இவங்க. இந்த கடையில் வந்து கண்டிப்பாக வித்தியாசமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கிடுவீங்க வந்தால். பாருங்கள், ஸ்பெல்லிங் மிஷின். அதே மாதிரி 3 லெட்டர் வேர்ட்ஸ் ஃபார்ம் 3 லெட்டர் ஃபார்ம் பண்ணலாம். CAT கேட் அந்த மாதிரி, கேட்டு ஆர் போட்டோம்னா கார் அந்த மாதிரி. ஓகே, சூப்பர். சார், நம்ம தமிழ்ச்சோலை பதிப்பகத்தில் இருக்கோம். இது வந்து 103 ஸ்டால் நம்பரு, சரிங்களா? இங்கே வந்து எவ்வளோன்னா 20 ரூபா தாங்க. இங்கே பாருங்கள், படிக்க சிந்திக்க 20 ரூபா, ஜஸ்ட் 20 ரூபாய்க்கு உங்களுக்கு புத்தகங்கள் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே முன்னாடி வச்சுருக்கிற எல்லா புத்தகங்களுமே ஜஸ்ட் 20 ரூபா தான். பீர்பால் கதைகள், தெனாலிராமன் கதைகள், மோட்டிவேஷன் புக்கு, ஆன்மீக புக்கு, பொது அறிவு புக்கு எல்லாமே இருக்குது. ஜஸ்ட்டு 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது போக இந்த கடையில் வந்து மற்ற புத்தகங்களும் இருக்குது நிறைய. இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் போனால் உங்களுக்கு 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அந்த 100 ரூபாய்க்குள்ளே வர புக்ஸ் கூட நீங்கள் வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ நல்ல புத்தகங்கள், நாங்களே 2-3 புக்கு வாங்கியிருக்கோம் இங்கே, நல்லா இருக்குது. இது வந்து முத்து காமிக்ஸ், சிவகாட்சியிலேருந்து வந்துருக்காங்க. சின்ன வயசுல வந்து காமிக்ஸ் புத்தகம்லாம் நிறைய படிச்சிருக்கோம். அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது. நம்ம டிவியே பார்த்துட்டோம். ஃபுல்லா வந்து டிவிலே நிறைய வந்து காமிக்ஸ் அதெல்லாமே வந்து அதெல்லாமே இப்போ புத்தகங்கள்லாம் இங்கே இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு. இரும்பு கை மாயாவி, யார் யாருக்கு தெரியும் இரும்பு கை மாயாவி? பாருங்க. ஸோ அந்த படக்கதைகள் எல்லாமே இங்கே கிடைக்குது. நிறைய பேர் விரும்பி பார்த்துருப்பீங்க இரும்பு கை மாயாவி. அதோட நிறைய வெர்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ இது வந்து என்னன்னா உங்களுக்கு டிடெக்டிவ் சார்லி ஸ்பெஷல் 1 அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல வந்து படிச்சிருப்போம் பாருங்க. இந்த மாதிரி வந்து படிக்கிறது சில பேருக்கு இந்த மாதிரி காமிக்ஸ் புக்கு படிக்கிறதுனா இப்போவுமே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஜேர்னி, பஸ் ஜேர்னி, ட்ரெயின் ஜேர்னி, இல்லை வெயிட்டிங், ட்ரெயினுக்காக வெயிட்டிங், அந்த மாதிரி டைம்லாம் இதை எடுத்து படிச்சா நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். இந்த டிடெக்டிவ் அதே சமயத்தில் படக்கதை சூப்பராக இருக்கும் பாருங்க. ஒவ்வொன்றும் ஒரு புக்கு வந்து 450 ரூபா. ஆனால் வந்து உங்களுக்கு 10 ஸ்டோரி இருக்கும். இதில் நல்லா வெயிட்டாக இருக்குது, புக்கே வெயிட்டாக இருக்குது. அட்டை பாருங்க, அட்டை நல்லா உங்களுக்கு கிளியாமல் இருக்கிறதுக்கு நல்ல சூப்பராக வந்து போட்டுருக்காங்க. 450 ரூபா, 405 ரூபா அப்படின்னு கொடுத்தாங்க. இதுல நிறைய வந்து உங்களுக்கு வெர்ஷன்ஸ் இருக்கு. பகுதி 1, பகுதி 2 அப்படின்னு சொல்லி பாருங்க. காரிகன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கலாம். கேர்ள்ஸுக்கு கூட வந்து சூப்பரா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து புக்ஸ் எல்லாம் இருக்கு. கலர்ஃபுல் படக்கதைகள் எல்லாமே இருக்கு. டின்டின் ஸ்டோரிஸ் வந்து இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல வந்து 700 ரூபா இருக்கிறது. இங்க வந்து 270 அப்படின்னு சொல்றாங்க, 270 ரூபா, சரிங்களா? இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு எல்லாமே படக்கதை தான். கலர்ஃபுல் கலர் படக்கதை அருமையான ஒரு பேப்பர்ல போட்டுருக்காங்க. இது வந்து முத்து காமிக்ஸ், சிவகாட்சியிலேருந்து வந்துருக்காங்க.
ஸோ இந்த எக்ஸிபிஷனில் வந்தால் இந்த கடையில் உள்ள புத்தகங்கள் வாங்கிக்கலாம், என்னென்ன இருக்குது பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதுக்கப்புறம் போலீஸ், ரயில்வே இதற்கான எக்ஸாமினேஷன், இதற்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிக்கிறீங்க எடுக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து அந்த புக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து 10% to 75% வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் தர்றாங்க. பாருங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகங்கள் எல்லாமே கிடைக்கும். எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் டிஎன்பிசி இதெல்லாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதற்கு தகுந்த புத்தகங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட்டோட இங்கே வந்து கிடைக்கும். இங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு. ஆனால் ஒரு ஸ்டாலில் மட்டும் எக்கச்சக்கமாக கூட்டம் இருக்கு. என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கு அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ இங்கே வந்து நிறைய ஆன்மீக புத்தகங்கள் வந்து நிறைய இருக்கு. எல்லாருமே விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசன்ட் பப்ளிகேஷன்ஸ்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா உமன் சீக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு வந்து ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. ரொம்ப ஆன்மீகம் சக்தியான புக்கு தான். உமன் பேர் தான் உமன் சீக்கர் வந்து ஆன்மீக சிந்தனைகள் அது வந்து தெளிவாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எக்க பிரச்சனை, இது வந்து என்னன்னா வாழ்க்கை தத்துவங்கள், கேள்வி பதில்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு மகாபாரதத்தில் நடந்த விஷயங்கள் அது எல்லாமே வந்து இந்த கேள்வி பதிலாக வந்து கொடுத்துருக்காங்க. யஜ்ய பிரசன்ன அது வந்து ஆங்கிலத்திலேயே இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. இந்த புத்தகம் வந்து நிறைய பேர் விரும்பி எடுத்துக்கிறாங்க. அதே போல வந்து வி மஸ்ட், இந்த புக்கு சின்ன புக்காக தான் இருக்கு. பட் இது வந்து தமிழ்ல வந்து நம்மால் முடியும். இது வந்து ஓகேங்களா, இது சின்மயானந்தா அவரே எழுதுனது. இது இந்த புத்தகம் எவ்வளோ சார் இருக்கும்? வி மஸ்ட் 140, 10% போக 140, 14 பீஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸோட தான் படிக்க வேண்டியது. இப்போ இருக்கிற 2 பீஸ் இது படித்தா தெரிஞ்சுக்கணும். இது உமன் சீக்கர் புக், இது லேட்டஸ்ட் பப்ளிஷன் சொல்றாங்க. அது போக வந்து சின்மயானந்தா அவரே எழுதின புத்தகம் வந்து ஸ்ரீமத் பகவத்கீதை புக்கு, 6 அத்தியாயம் வந்து தமிழ்ல 18 அத்தியாயம் மொத்தம் இருக்கு. இது 6 சொல்லி வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஆஃபர் ப்ரைஸ்ல இது கிடைக்குது. இந்த மாதிரி ஆன்மீக புத்தகங்கள் எல்லாமே நீங்க வாங்கணும்னா சிக்ஸ்த் சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் நிறைய புத்தகம் இருக்கு. அதாவது சின்ன பசங்க வந்து பெரியவங்க வந்து எல்லாருமே இருக்கு. ஹாரி பாட்டர் இருக்கு, செங்கிஸ்கான் இருக்கு, பகத்சிங் இருக்கு, எம்ஜிஆர் இருக்கு, எல்லா டைப்பான புக் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் புக் இருக்கு, ஹிட்லர் புக் இருக்கு, செங்கிஸ்கான் இருக்கு, நெப்போலியன், எல்லா புத்தகங்களுமே அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய புத்தகங்கள். அதுக்கப்புறம் வந்து ரொம்பவுமே படிச்ச பொன்னியின் செல்வன் கல்கியோடைய புக்கு பாருங்க. இந்த புக்கு ஒரிஜினல் புக் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் கோபிநாத் வந்து எழுதியிருக்காரு பாருங்க. இது வந்து பார்ட் வந்து 2. என்ன சொல்றீங்க, இந்த புத்தகத்தை வாங்காதீங்கன்னு போட்ட அந்த புக்கு தான் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இது பாருங்க, 3 லட்சம் பிரதிகளை தாண்டி 51 பிரதிகளை நோக்கி எந்த புத்தகம் வாங்க வேணாம்னு சொன்னாரோ அதுதான் அதிகமாக பிரசுரம் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் இது ஒரு செம டைட்டிலோட ஒரு புக்கு போட்டிருக்காரு. அது எதுன்னா மண்ட பாத்திரம். பாருங்க, மண்ட பாத்திரம் சொல்லி ஒரு ஷேரு, இதெல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து எந்த வகையான புத்தகம் பார்க்குறப்போ இது வந்து மோட்டிவேஷன் புக்ஸ் தான். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு அதன் மூலமா வந்து உங்களுக்கு என்ன நடந்திருக்கு இப்பெல்லாம் அதை வச்சு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறாரு கோபிநாத். இந்த புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா அது ட்ரெண்டிங்ல இப்போ இருக்காரு யூத்ல. ஸோ நிறைய பேர் வாங்கிட்டாங்க. அது தவிர வந்து உங்களுக்கு ரொம்பவுமே நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய உள்ள புத்தகங்கள் எல்லாமே இங்கே இருக்கு. தேவர் புக் இருக்கு. இப்போ வந்து சுனிதா வில்லியம்ஸ் இப்போ வந்து இதுல போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மந்திரச்சாரி இருக்கு, சந்திரபாபு பணம் 27 கட்டளைகள். இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து நிறைய வந்து எக்கச்சக்கமாக இருக்கு. நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம பாட்டுக்கு அப்படியே வந்து டிவி சினிமா அது பார்த்துட்டு நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் வந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைய தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கு அப்படிங்கிறத இந்த புத்தகங்கள் வந்து நமக்கு சொல்லணும். ஸோ அடுத்தது வந்து பாஸ்டன் புக் ஹவுஸ், இது சென்னையிலேருந்து வந்து போட்டிருக்காங்க. இங்கே நிறைய புத்தகங்கள் வந்து ரொம்பவுமே தேவையான புத்தகங்கள் இருக்கு. எல்லாமே வந்து தேவையான புத்தகங்கள் தான். ஆனால் சில விஷயங்கள் வந்து இங்கே வித்தியாசமாக இருக்கு. இது அப்படின்னா சாண்டில்யனோட புத்தகங்கள் கடல்புறா சொல்லி வந்துருக்கு. இந்த கடல்புறா அத்தியாயங்களோட ஒரு செட்டாவே இருக்கு பாருங்க.
3 செட் இருக்கா? இந்த 3 செட்டும் சேர்த்து வந்து உங்களுக்கு 1000 சம்திங் சொன்னார். 1100 சொன்னாரு. இது போக தள்ளுபடி போக வந்து உங்களுக்கு 1100 வரும். அதே போல சாண்டிலினுடைய மற்ற புத்தகங்கள் யவனராணி இதெல்லாமே இருக்கு. ஸோ இங்க வந்து டயட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். டயட் பத்தி எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே அடங்கிய புத்தகங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த புத்தகங்கள் வந்து சிலது பார்த்தீங்கன்னா இதயத்தை பாதுகாக்கும் டயட், அதுக்கப்புறம் சர்க்கரை நோயாளிகளுக்கு சமையல் குறிப்புகள், இந்த மாதிரியான டயட் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மட்டுமே ஃபுல்லாகவே